வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பிச்ச டவுட் क्वेश्चन தான். சோ டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன் தான் இது. மூணு क्वेश्चंस நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோல. இதுல பாத்தீங்கன்னா மூணுமே வெவ்வேறு டிஃபரண்ட் ஜர்னல்ஸ்ல இருந்து வெவ்வேறு கேட்டகரியில இருந்து நம்ம இந்த क्वेश्चंस பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒருவர் 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் அப்படின்னு வாங்குறாரு. அதை வாங்கி 12 ரூபாய்க்கு 5 முட்டை அப்படின்னு விக்கிறாரு. சோ காஸ்ட் பிரைஸ் என்ன, செல்லிங் பிரைஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மொத்தமா வித்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட வந்து 143 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அவரோட கெயின் வந்து 143 rupees. அப்பனா அவர் எத்தனை முட்டைகளை வந்து வாங்கியிருப்பாரு? சோ 5 ரூபாய்க்கு 3 முட்டைன்னு வாங்குறாருன்னு சொல்றோம் இல்லையா, அதுல எவ்வளவு முட்டை வாங்கியிருப்பாரு? வாங்கினா இவருக்கு 143 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த எத்தனை முட்டைகள் வாங்கினாருங்கிறது தெரியாது. சோ அவர் வாங்கின முட்டையோட அளவு, முட்டையோட கவுண்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் முட்டை வாங்கியிருக்காரு. அந்த எக்ஸ் முட்டைய 5 ரூபாய்க்கு 3 முட்டைன்னு வாங்கியிருக்காரு. ஓகேவா? சோ இல்லாட்டி 3 முட்டை வந்து 5 ரூபான்னு வாங்கியிருக்காரு. அப்ப ஒரு முட்டை எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு? 5/3 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதே இது எக்ஸ் முட்டை, ஏன்னா எக்ஸ் முட்டை தான் வாங்குறாரு. அப்ப எக்ஸ் முட்டைங்கிறது 5/3 எக்ஸ். ஓகேவா? சோ அப்ப அவர் எக்ஸ் முட்டைய 5/3 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. சோ இது வந்து வாங்கின விலை, அதோட காஸ்ட் பிரைஸ். இப்ப இது எவ்வளவுக்கு விக்கிறாரு அப்படின்னு பாருங்க. 5 முட்டை 12 ரூபான்னு விக்கிறாரு. ஓகேவா? சோ 5 முட்டை 12 ரூபானா ஒரு முட்டை 12/5 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அப்ப எக்ஸ் முட்டையே, ஏன்னா எக்ஸ் முட்டை தான் வாங்குறாரு. அப்ப எக்ஸ் முட்டையை எவ்வளவுக்கு விற்பாரு? எக்ஸ் முட்டை எவ்வளவுக்கு விற்பாரு? 12/5 எக்ஸ் ரூபாய்க்கு விக்கிறாரு. இது அவரோட செல்லிங் பிரைஸ். இப்ப நமக்கு என்ன தெரியும்? ப்ராஃபிட் தெரியும். ப்ராஃபிட் வந்து எவ்வளவு இருக்கு? 143 ரூபாய். சோ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா என்ன? எப்பயுமே ப்ராஃபிட்ங்கிறப்போ செல் பண்ண விக்கிற விலை தான் அதிகமா இருக்கும், வாங்குற விலை கம்மியா இருக்கும். சோ அப்ப செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து 143 ரூபாய். செல்லிங் பிரைஸ் என்ன? 12/5 எக்ஸ். காஸ்ட் பிரைஸ் என்ன? 5/3 எக்ஸ். சோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். இதுக்கு பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கலாம், 15 எக்ஸ் எடுக்கலாம். குறுக்க பெருக்கணும் அப்படின்னா வந்து 36 எக்ஸ் மைனஸ் 25 எக்ஸ். இந்த 143 இங்கே இருக்கட்டும். 36ல இருந்து 25 போச்சுன்னா 11. சோ 11 எக்ஸ் டிவைடட் பை 15 சாரி எக்ஸ் வராது, வெறும் 15 தான் வரும். 5 3 15 மட்டும் தான் எடுக்க முடியும். சோ 15 இஸ் ஈக்குவல் டு 143. இப்ப என்ன பண்ண போறோம்னா 11 143 அடிக்கலாம். ஏன்னா லெப்ட் ரைட் தானே இருக்கு. சோ 1 ஒரு 11 11 மிச்சம் 3 11 33. சோ அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 × 15. 13 15 பெருக்கணும்னா அதான் ஆன்சர். சோ 15க்கு 5 மீறிங்க 1, 5 3 8 1 9, அப்புறம் 1. அப்போ அவர் வாங்கின முட்டை எவ்வளவா இருக்கும்? 195 முட்டை வந்து வாங்கியிருப்பார். ஓகேவா? சோ இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போக முடியும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எவ்வளவு முட்டை வாங்கியிருக்காரு, அதோட காஸ்ட் பிரைஸ் என்ன, அதை எப்படி வித்திருக்காரு, எவ்வளவு முட்டை வித்திருக்காரு, அதோட செல்லிங் பிரைஸ் என்ன. சோ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பி என்னும் புள்ளி வட்டமையம் ஓவிலிருந்து 26 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளது. பி இலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட பிடி அப்படிங்கிற தொடுகோட்டோட நீளம் 10 சென்டிமீட்டர் எனில் ஓடி என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம், வட்டத்தோட மையம் வந்து ஓ. இப்ப இந்த மையத்தில இருந்து பிங்கிற பாயிண்ட் வந்து 26 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த பில இருந்து வட்டத்துக்கு ஒரு தொடுகோடு வரையறாங்க. சோ அது எக்ஸாக்டா இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும். சோ இதுதான் டி. ஓகேவா? சோ இதோட சென்டிமீட்டர் நீளம் வந்து 10 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா இங்க பாக்குறோம் ஓக்கும் டீக்கும் இடையே உள்ள நீளம் என்ன. இங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தொடுகோடு வரையும் போது இந்த முக்கோணம் வந்து எப்பயுமே செங்கோண முக்கோணமா தான் இருக்கும். ஓகேவா? செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும். செங்கோண முக்கோணத்துல 2 பக்கம் கொடுத்து 3வது பக்கம் கேட்டாங்கன்னா என்ன தியரம் யூஸ் பண்ணணும்? பித்தகோரஸ் தேற்றம் யூஸ் பண்ணணும். சோ பித்தகோரஸ் தேற்றம் யூஸ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிட போகுது. இதுல பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த தொடுகோடோட நீளம் தான் வந்து, அதாவது இந்த மையத்திலிருந்து தொடுகோடு அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கர்ணமா இருக்கும். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கமா இருக்கும். சோ கர்ணம்ங்கிறது என்னது? 26. சோ 26 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் பிளஸ் இது தெரியாது. சோ எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம்.
இது சிம்பிளிஃபை பண்ணி x கண்டுபிடிக்க போறோம். 26 ஸ்கொயர்டா என்ன வரும்? 6 மிச்சம் 3 12 12 24 27 7 2 2 4 6. So 676 10 ஸ்கொயர்னா 100 plus x ஸ்கொயர். So x ஸ்கொயர் வேணும்னா 676 minus 100 576. So 576ங்கிறது எதோட ஸ்கொயர்னு பாத்தீங்கன்னா 24ஓட ஸ்கொயர். So ஆன்சர் வந்து 24 சென்டிமீட்டர். So ஆன்சர் வந்து 24 சென்டிமீட்டரா வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த தேற்றம் யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு இதுல 4 வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை தான் டிகிரியில கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதோட மொத்த வாக்குகள் பாத்தீங்கன்னா 720. இந்த 720ல இவங்க எவ்வளவு வாக்குகள் பெற்றிருப்பாங்க அப்படிங்கறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதாவது ஃபர்ஸ்ட் இது எத்தனை பங்குன்னு கால்குலேட் பண்ணணும். அதாவது இந்த வட்டத்துல இந்த 120 எத்தனை பங்கு, 100 எத்தனை பங்கு, 50 எத்தனை பங்கு, 90 எத்தனை பங்கு அப்படின்னு பாக்கணும். இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப முதல்ல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தேர்தலில் யார் வெற்றி பெற்றார், எத்தனை வாக்குகள். தேர்தலில் யார் வெற்றி பெற்றார் இதை பார்த்தவனே சொல்லிடலாம். ஏன்னா அதிகமான பங்கு இவங்களுக்கு தான் இருக்கு. சோ இப்ப வேட்பாளர் 1 தான் வெற்றி பெற்றிருப்பாரு. ஏன்னா இது 120 டிகிரிங்கிறப்போ அதிகமான வாக்குகள் இவருக்கு தான் கிடைச்சிருக்கும். அப்ப அதோட வாக்குகள் எத்தனை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 120 டிகிரிங்கிறது 360ல எவ்வளவு பங்குன்னு பார்ப்போம். அதாவது 360 டிகிரில 120 டிகிரிங்கிறது எவ்வளவு பங்கு அடிச்சோம் அப்படின்னா 1/3 பங்கு. சோ அப்ப 3ல 1 பங்கு வந்து இந்த வாக்குகள் இருக்கும். மொத்த வாக்குகள் எத்தனை? 720. சோ 720ல 3ல 1 பங்கு எது? 3ஆல பெருக்கிறோம். சோ 1 3 3 2 3 6 மிச்சம் 12 4 12 240 வாக்குகள் வந்து ஓட்டு வந்து வேட்பாளர் 1 வாங்கியிருப்பாரு. சோ வந்து 240 ஓட்டு. இது 100% உடையவரோட ஓட்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 360ல 100ங்கிறது எவ்வளவுன்னு பாருங்க. 10/36 பங்கு. ஓகேவா? 10/36 இந்த 720ஓட பெருக்கணும்னா எத்தனை வாக்குகள் வாங்கியிருப்பாரு அப்படிங்கறது தெரியும். சோ 2ஆல பெருக்கணும். 200 வாக்குகள் வந்து இவர் வாங்கியிருப்பாரு. சோ இந்த மாதிரி மற்றதுக்கும் கேட்டாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அவர் வாக்குகள் பெற்றது, எத்தனை வாக்குகள் பெற்றிருக்காங்க. சோ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா டிகிரி கொடுத்திருந்தாங்கன்னா 360 டிகிரில இவ்வளவு டிகிரிங்கிறது எத்தனை பங்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். சோ இந்த 3 கொஸ்டின் தான் வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. சோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு வந்து மெயில் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல அதை கிளாரிஃபை பண்றேன். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.